ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 90's கிட்ஸ் ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஹல்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலுக்கு வெளியில் இருக்க பெட்டிக்கடையில் இதை கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி சாப்பிட்ருப்போம். உங்களில் யார் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பீஸ் 50 பைசா அப்படின்னு நம்மலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம அந்த 90's கிட்ஸ் ஸ்பெஷல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, தண்ணியெலாம் இருக்கிற மாதிரி வேண்டாம். அதில் ஒரு 2 ஏலக்காய் வந்து சேர்த்திக்கலாம் வாசனைக்காக. அப்புறம் நான் இதில் 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்திருக்கேன், பொரிக்கடலை. 1 கப் பொரிக்கடலைக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் வந்து ரொம்ப அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3/4 கப் அது மாதிரி கூட சேர்த்திக்குவாங்க. ஸோ சர்க்கரை, பொட்டுக்கடலை, ஏலக்காய், அப்புறம் நெய், இதுதான் இதுக்கு தேவையான பொருள். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்தாச்சு. சர்க்கரைலாம் நல்லா பொடியாயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்துக்கு நெய்யை மாற்றிட்டு இதை வந்து சூடு பண்ணிக்கலாம் ஸ்டவ் மேலே வச்சுட்டு. இது வந்து நல்லா உருகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரொம்ப வந்து சூடாகணும்னு அவசியம் இல்லை. நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனால் போதும். அந்த கேப்பில் வந்து ஏதாவது பிளேட்டு இல்லாட்டி இது மாதிரி பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது மேலே நெய் கூட தடவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நெய் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை, சர்க்கரை அதெல்லாத்தையும் இதில் சேர்ந்து கலந்துக்கலாம். அடுப்பு வந்து இப்போ அமுச்சு தான் வச்சுருக்கேன். நெய் வந்து சூடானால் போதும். ஸோ அந்த சூட்லேயே நம்ம போட்டு கலரும்போது அந்த சர்க்கரை வந்து நல்லா இலகி வரும், நல்லா மிக்ஸ் ஆயிரும். நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அப்படியே சாப்பிடும்போது நம்மளோட ஸ்கூல் மெமரிஸ் வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேன் வந்து ரெடியாகவே வச்சுருங்க. டக்குன்னு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பேனுக்கு போட்டுட்டு இதை நல்லா அமுக்கி விடணும். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா செட் ஆகும் நம்மளுக்கு. பாருங்கள், இது மாதிரி ஏதாவது கிளாஸ் வச்சு நல்லா இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம். ஸோ இது செட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம லைன் போட்டுக்கலாம். நம்ம யூஸ்வலாக ஹல்கோவா வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பீஸ் போட்டு அப்படி கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். நல்லா செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தனித்தனியாக நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே நம்ம வாயில் போட்ட உடனேயுமே அது அப்படியே நல்லா கரையும். ஸோ இதை வந்து நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஒரு 4-5 நாள் கூட வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. ஸோ நீங்கள் 90's கிட்ஸாக இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தமே ஒரு 4 பொருள் தான், செய்கிறது ரொம்பவே ஈஸி. அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஒன்று உடச்சி காட்டுறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.